ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பவி கிரியேஷன். ஸோ இந்த சாரியில் வந்து அவங்க டசில் பின்ன சொன்னாங்க. அது வந்து நம்ம சாரியோட முந்தானியில் குஞ்சம் கட்டுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அது பின்னணும். அவங்க வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை வந்து இந்த ப்ளவுஸ் துணியில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்களோட சாரியில் வந்து முந்தானிக்கு இந்த மாதிரி துணி கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்களா, முந்தானில் இந்த மாதிரி எப்படி கொஞ்சம் ஓட்டையாக துணி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அந்த துணியில் வந்து நம்ம வந்து டசல் பின்னலாம். ஸோ நம்ம வந்து டசல் வந்து ஆரி பீட்ஸ் போட்டும் பண்ணி தருவோம், நார்மல் டசலும் அவங்க பின்னி தருவோம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான். இது வந்து அதுக்காக தான், அந்த பின்னுறதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க. சில பேர் அது தெரியாமல் வெட்டி போட்டுருவாங்க. வேணுன்றவங்களுக்கு நான் செஞ்சு தருவேன். வேணாம் சொன்னாலும் நானும் வெட்டி போட்டுருவேன். வெட்டி போட்டு நார்மலாக தைச்சி கொடுத்துருவேன். உங்கள் சாரியில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட்ட போகிறீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி கீழே வந்து அந்த டசல் தொங்கணும் அப்படின்னா, இதை நான் கட்டதுக்கப்புறம் பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சாரிலையும் அந்த மாதிரி நம்ம பின்னி தருவோம். ரெண்டாவது, இந்த பதிவில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட ஆரி ஆன்லைன் காசு இருக்கா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ஆரி ஆன்லைன் காசு நடத்த போகிறேன். ஸோ ஆரி ஆன்லைன் காசுக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து 2 மாதம் காசு ஓடும். ஸோ 2 மாதத்தில் நீங்கள் அந்த காசை முடிச்சிடணும். வாரத்தில் ஒரு நாள் 4 மணி நேரம் வரும். என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணணும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி திங்ஸ் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு தான் நீங்கள் வரப்போகிற உங்களால் முடியும்னா எனக்கு புக்கிங் ஃபீஸ் கட்டிடணும். புக்கிங் ஃபீஸ் கட்டிவிட்டு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எப்போ வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து இங்கே வந்துட்டு 1 டே நீங்கள் காசு இங்கே அட்டன் பண்ணணும். ஒரு நாள் இங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷன் எல்லாம் சொல்லிடுவேன். எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஆன்லைனில் எப்படி நம்ம நடத்துவோம், அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வர தேவையில்லை. அதோட நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு முடித்து உங்கள் ஃபைலிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எடுக்க மட்டும்தான் வர போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸே தான் ஓடும். ஸோ 2 மாதம் காசுனா நீங்கள் 2 மாதத்தில் அதை முடிச்சிடணும். ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய வேலைலாம் கொடுப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஓகே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் எடுத்து என்கிட்ட காமிச்சிட்டு சர்டிஃபிகேட் எடுக்கிற வேலை தான். ஸோ நீங்கள் என்னை பார்க்க வரது 2 தடவை தான் வருவீங்க. ஃபஸ்ட்டு தடவை வருவீங்க, 2வது கடைசியாக சர்டிஃபிகேட் எடுக்கும்போது வருவீங்க. அவ்வளோதான். ஆன்லைன் காஸ் ஆரி ஒர்க் இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதோட பேமெண்ட்லாம் அதே பேமெண்ட் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு பூர்ணம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தர்றேன். ஓகே, இப்போ இதை நான் பின்னிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்களே சொல்லுங்க, கஸ்டமர்கிட்ட நல்லா பேசுறதா வேண்டாமா? நல்லா பேசினா என்ன பண்றாங்க, காசு வந்து அப்புறமா தரேன், போயிட்டு ஜிபே பண்ணி விடுறேன், 4 நாள் கழிச்சு வரேன், 8 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி மாச கணக்கா எடுத்துறாங்க. சிலர் எல்லாம் வரதே இல்ல நம்ம பேசல, சரி நீங்க பில்ல பே பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க, இல்ல நாங்க சரியா பேசாம இல்லைங்க எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னா, இவெல்லாம் பாரு கடை ஆரம்பிச்ச புதுசுல 2 கஸ்டமர் வருவாங்க, அதுல நானும் ஒரு கஸ்டமரு, அப்படி எல்லாம் இருந்துட்டு இவளுக்கு இன்னைக்கு பேச கூட கஷ்டமா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. நாங்க என்னதாங்க பண்றது? உங்ககிட்ட நல்லா பேசினாலும் எங்களுக்கு காசு வர மாட்டேங்குது, பேசாம போனாலும் இவளுக்கு வந்துருச்சு பாருன்னு பேசுறீங்க. நாங்க என்னதான் பண்றது? எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா? நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்றதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டசல் பின்னுறது வந்து இப்படி தான் இருக்கும். அது கொஞ்சம் கட்டுறது சொல்லுவாங்க, சாரியில் டசல் பின்னுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி கட்டி தரப்படும். இதுதான் அதோட ப்ளவுஸ், அவங்க பரிசு ப்ளவுஸு. ஸோ இங்கே ஜிம்கி வைக்கணும், ஜிம்கி வச்சா முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க போட்டதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு தரப்படும். ஓகேவா? இப்போ இது வந்து ஆரி ஒர்க் செய்யாதது. ஸோ ஆரி ஒர்க் கிளாஸை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க, ஆரி ஒர்க் ஆன்லைனில் நடத்த மாட்டீங்களா சிஸ்டர்னு. ஓகே, இதுக்கப்புறம் ஆன்லைன் காசு இருக்குது. ஸோ அதோட பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே நான் அதுக்கப்புறம் போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு 2 மாதம் காசு வரும். ஆன்லைன் காசு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து இங்கே அட்டன் பண்ணுவீங்க. திங்ஸ்லாம் நாங்கள் கொடுப்பேன். இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அட்டன் பண்ணணும். நீங்கள் புக்கிங் காசு பாதி காசு போட்டுட்டு எப்போ வரப்போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஜாமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். 1 டே காசு உங்களுக்கு இங்கே இருக்கும். அதோட உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான். நீங்கள் ஆன்லைனில் முடிச்சுட்டு 2 மாதம் கழிச்சு சர்டிஃபிகேட் எடுக்க மட்டும்தான் வருவீங்க. ஓகே, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேபி இருக்கீங்க, சிங்கப்பூர் இருக்கீங்க, எங்கே வேணாலும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே வந்து ஆகணும். நீங்கள் ஷாப்புக்கு வந்து உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு, அதையும் ஒரு சில பேர் என்னால் வர முடியாது சிஸ்டர், நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன், ஜாமான் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் வந்துட்டிங்கன்னா வந்து நான் சொல்கிற நிறைய விஷயத்த கேட்கும் போது இன்னும் நாலேஜ் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அங்கேயே இருக்கீங்க, நான் திங்ஸையும் நான் அங்கேயே அனுப்பிட்டேன், நான் இங்கேருந்து உங்களை அங்கேயே கைட் பண்ணவும் முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் இதில் என்னோட நம்பர் போட்டுருக்கேன், அதை பற்றி காசு எது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை. حبيبي يا إلقى يا خناتن هوا الشاعر وقال خناتن حبيبي